இன்னைக்கான வீடியோவில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, MIRV கேப்பபிள் ஏவுகணையை நம்ம சோதிச்சு பார்த்துட்டோம். ஆனால் அந்த ஏவுகணையில் பொருத்தக்கூடிய வாரட்ஸோட எண்ணிக்கை நம்ம கிட்ட கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம சொல்கிறது கிட்டத்தட்ட 160 வாரட்ஸ் இந்தியா கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த 160 வாரட்ஸை நம்மளால் வெறும் 16 அக்னி 5 ஏவுகணையில் இப்போ பொருத்திட முடியும். காரணம், ஒரு அக்னி 5 ஏவுகணையில் 10 மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸை நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ இந்த பாட்டில் நெக்கை நம்ம எப்படி பூர்த்தி செய்ய போகிறோம், இதுக்காண்டி நம்மளோட நாட்டு விஞ்ஞானிகள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றது தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல MIRVs அண்ட் அக்னி 5 அக்னி 6 சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வைக்கலாம். கடந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இது அக்னி 5 கிடையாது, அக்னி 6 ஏவுகணை அப்படின்றத சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோக்கில் நிறையவே கருத்துக்கள் வந்துருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி சொல்லலாம் அக்னி 5 இல்லை இது அக்னி 6 அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த அக்னி ஏவுகணைகளை அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட தடவை அக்னி ஏவுகணைகளோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஜஸ்ட் அக்னி ஏவுகணை டிபி டிஃபென்ஸ்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ் வரும். அதில் அக்னி ஏவுகணையை சோதிச்சு பார்த்து அதோட ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு பதிவு போட்டு இதோட ரேஞ்சு கண்டிப்பாக 8000 கிலோமீட்டராக தான் இருக்கும்னு சொல்லியிருப்போம். அந்த மாதிரி இந்த ஏவுகணை ப்ரோக்ராமை அதிகமாக ஃபாலோ பண்ணி இது சம்பந்தமான நியூஸஸை அக்யூரேட்டாகவும் ரிலையபிளாகவும் நம்மளோட சேனலில் பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் அக்னி ஏவுகணைகளை பற்றி நம்ம பேசினாலுமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் ஒன்று கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா பாரத் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் DRDOவோட ஃபார்மர் சீஃபோட ஒரு இன்டர்வியூ ஒன்று போயிருக்கோம். அந்த இன்டர்வியூவில் அந்த DRDO சீஃபு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம போன வீடியோவில் சொன்ன கருத்துக்களோட ஒத்து போகும். அதில் அந்த சீஃப் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுப்பாரு. அக்னி 5ல் நீங்கள் MIRVயை கொண்டு வரணும் அப்படின்னா அதில் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தாகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் அண்டர்லைன் பண்ணியிருப்பார். அதே விஷயத்தை தான் போன வீடியோவில் நம்மளும் சொல்லியிருப்போம். ஏகப்பட்ட தொழில்நுட்பங்களை நீங்கள் மாற்றணும், அது சாதாரண விஷயம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டம், அதுக்கு பதிலாக நம்ம புதுசாகவே ஒரு ஏவுகணையை உருவாக்கிடலாம் அப்படின்னு. அண்ட் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவார். 1999லேயே MIRV கேப்பபிளான ஒரு ஏவுகணைக்கான டயக்ராமை அந்த ஸ்கெட்சை நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போன வீடியோவில் சொன்னது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சோதித்தது அக்னி 5 கிடையாது, அக்னி 6 அப்படின்னு. இப்போ இதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த டெஸ்ட்டில் எத்தனை MIRVs கொண்டு போகப்பட்டிருக்கு அப்படின்றது தான். அவரோட கருத்துப்படி இந்த டெஸ்ட்டில் 3 MIRVஸை கொண்டு போய் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம இந்த 3ன்ற நம்பரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திகிட்டே போவோம். கடைசியில் இது 10 MIRVs அப்படின்ற ஸ்டேஜுக்கு போய் நிற்கும். ஸோ 10 அப்படின்றது தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் MIRVs நம்மளால் அக்னி 5 ஏவுகணையில் கொண்டு போக முடியுன்றது. இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம உன்னிச்சு கவனிக்கணும். அவர் சொல்லக்கூடிய அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அக்னி ஏவுகணைகளை நம்ம உருவாக்குறப்ப ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸை வெளிநாடுகளிலேருந்து இறக்குமதி பண்ணியிருந்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இப்போ அக்னி 5 ஏவுகணைகளை உருவாக்கணும் அப்படின்னா முழுக்க உள்நாட்டு மெட்டீரியல்ஸை வச்சே நம்மளால் உருவாக்கிட முடியும். அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் வளர்ந்துருச்சு, ப்ரைவேட் செக்டர் வந்து அந்த அளவுக்கு முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுவார். கூடவே காம்போசிட் மெட்டீரியல்ஸில் ஏகப்பட்ட சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கோம் அக்னி 5ஓட பழைய வெர்ஷனை கம்பேர் பண்ணுறப்பன்னு சொல்லி அவர் இன்னொரு பாயிண்ட்டை ஆட் பண்ணுறப்ப நமக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியுது. காம்போசிட் மெட்டீரியலில் நீங்கள் விளாண்டீங்க அப்படின்னா அந்த ஏவுகணையோட எடையை உங்களால் குறைக்க முடியும். ஏவுகணையோட எடை குறைந்துச்சு அப்படின்னா அதே அளவுக்கு எரிபொருளை பயன்படுத்தி அந்த ஏவுகணை அதிகமான தூரத்தை கடக்க முடியும். ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் த டைமென்ஷன்ஸ் கிடைக்காமலே நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். கண்டிப்பான முறையில் இந்த ஏவுகணை 8000 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடையாது, அதை விட கூடுதலாக 9000லேருந்து 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சை கொண்டு இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், நான் அடித்து சொல்கிறேன், இன்னும் 6லேருந்து 2 வருடங்களுக்குள்ளே 10,000 கிலோமீட்டர் ரேஞ்சு தான் அக்னி 5ஓடது அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாங்க டெஸ்டிங்கை பண்ணி முடிச்சுட்டு. பட் இப்போ அவங்க கொடுக்காததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல MIRV டெஸ்ட்டை பண்ணி முடிப்போம், இதுக்கு உலகத்தோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுற விஷயத்த பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்கன்ஸ் அவங்களோட ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்த சோதனையை பண்ணது நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்தோ பசிபிக்கில் எங்களோட அதே மென்டாலிட்டியில் தான் இந்தியாவும் இருக்காங்க. ஃப்யூச்சரில் பீஸுக்காண்டி இவங்களோட சேர்ந்து நாங்கள் பார்ட்னராக ஒர்க் பண்ணுறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டின் மூலமாக கொடுத்துருக்காங்க. பேசிக்காக அவங்க கண்டுகளை தாராளமாக பண்ணிக்கோங்கன்ற மாதிரி தான் இருக்காங்க.
இப்போது அமெரிக்கன்ஸோட ரியாக்ஷனை தாண்டி இன்னொரு பக்கம் அமெரிக்கன்ஸ் கிட்ட வேற ஒரு ரியாக்ஷன் இருக்குது, அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 16 அக்னி 5 ஏவுகணைகள் இருந்தாலே போதும் நமக்கு 160 வாரடையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஸோ இப்போது நம்மக்கிட்ட அக்னி ஏவுகணைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் வாரட் கம்மியாக இருக்கே, இதை எப்படி இந்தியா மேட்ச் பண்ண போகுது அப்படின்ற ஒரு கேள்வி எழும்பியிருக்கு. இதுதான் முக்கியமான கேள்வியும் இந்த வீடியோவுக்கான நோக்கமும் கூட. இப்போ இந்த வாரட்ஸை நம்ம மேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட புளுட்டோனியம், அதாவது வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும். கரண்ட்டாக நம்மளால் எத்தனை வாரட்ஸை தயாரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி, அப்புறம் இதை மானிட்டர் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். அந்த நிறுவனங்களோட கருத்துப்படி இந்தியா கிட்ட அப்ராக்சிமேட்டாக 700 கிலோகிராம் ஆஃப் புளுட்டோனியம் இருக்குது, வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் இருக்குது. இதிலேருந்து 138லேருந்து 210 வாரட் வரைக்கும் தயாரிக்க முடியும். இந்த ரிப்போர்ட்டு 2022ஓடது, 24ஓட ரிப்போர்ட் வந்து நம்ம கிடைக்கல. 2024 கண்டிப்பாக அதை கம்பேர் பண்ணுறப்ப கூடுதலான அளவில் தான் நம்மக்கிட்ட வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் இருக்கும். ஸோ இவங்களோட கருத்துப்படியே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறது ஒரு 160 வாரட், கூட ஒரு 200 வாரட் வச்சிங்க அப்படின்னா ஒரு 360 வாரட்டை நம்மளால் தயாரிக்க முடியும். ஆனால் அந்த 360 வாரட்டை நம்ம தயாரிக்கணும்னா இந்த புளுட்டோனியமை ப்ராசஸ் பண்ணணும். அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரியாக்டர் வேணும், ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் வேணும். ஸோ இந்த புளுட்டோனியமை வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமாக மாற்றி அதுலேருந்து வாரட்டை தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் தேவை. அப்படின்றப்ப நம்ம முதல்ல கொண்டு வந்த நியூக்ளியர் ரியாக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைரஸ் அப்படின்ற நியூக்ளியர் ரியாக்டர் தான். அமெரிக்கன்ஸோட கண்ணில் மிளகாப்பொடியை தூவி நம்ம அந்த ரியாக்டரை கண்டுபிடிச்சோம். முழுக்க இந்தியாவில் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு நியூக்ளியர் ரியாக்டர். ஹோமி பாபாவோட கனவுன்னு கூட சொல்லலாம், அவரோட பிள்ளை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நியூக்ளியர் ரியாக்டரை நம்ம உருவாக்குறதன் மூலமாக உள்நாட்டில் வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமாக நம்ம தயாரிக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து வாரட்ஸை தயாரித்து வெறும் இத்தினோன்னு தான், ஒரு கையளவுக்கு தான் இருக்கும். அதை நீங்கள் வெடிக்க வச்சிங்க அப்படின்னா ஒரு சிட்டி டாப்புன்னு காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு வாரட்ஸை நம்ம ரெடி பண்ணி அது மூலமாக தான் நம்ம அணு ஆயுத சோதனைகளை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 160 வாரட்டும் பாபா அட்டாமிக் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த சைரஸ் அப்படின்ற ரியாக்டர்லேருந்து வந்தது தான். அதுக்கப்புறமா 1985 தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது கூட இன்னொரு ரியாக்டர் கட்டுறோம். அந்த ரியாக்டர் வந்து சைரஸை விட பல மடங்கு பவர்ஃபுல்லு, சைஸ்லையுமே பெருசு. ஸோ ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காண்டியும் கூடுதலாக வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமை தயாரிக்கணும் அப்படின்றதுக்காண்டியும் தான் அந்த ரியாக்டரை ஓப்பன் பண்ணுறோம். அதோட பேர் துருவா புளுட்டோனியம் ப்ரொடக்ஷன் ரியாக்டர். இந்த ரியாக்டரும் சேம் ஹோமி பாபாவோட அந்த நியூக்ளியர் ரியாக்டர் கிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேயில் இருக்குது. நீங்கள் பாம்பேயில் இப்போ புதுசாக ஒரு ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளைஓவர் வீடியோவிலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் வந்து ஃப்ளைஓவருக்கு சைடில் மிகப்பெரிய வால் ஒன்று கட்டியிருப்பாங்க. அந்த வாலை கட்டினதுக்கான காரணமே அந்த செக்ஷன் ஆஃப் பிரிட்ஜிலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமி பாபாவோட அந்த நியூக்ளியர் ரியாக்டர் தெரியும். அது கூடவே இந்த குறிப்பிட்ட புளுட்டோனியமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸும் உங்களுக்கு தெரியும். அதை வந்து காமன் பப்ளிக் பார்க்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் அந்த பிரிட்ஜில் வந்து அவ்வளோ பெருசாக வாலே கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ பேசிக்காக மும்பையில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து தான் நமக்கு தேவையான வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம் இப்போ வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்குது. 2010 சைரஸை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு ரியாக்டர் தான், துருவா புளுட்டோனியம் ப்ரொடக்ஷன் ரியாக்டர். இப்போது இந்த ரியாக்டர்லேருந்து நம்ம வருஷம் ஒரு கணிசமான அளவுக்கு வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமை தயாரித்து அந்த வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியம்லேருந்து வாரடை தயாரித்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த எண்ணிக்கை வந்து நமக்கு தெரியாது, எத்தனை வாரட் நம்மளால் தயாரிக்க முடியுன்ற எண்ணிக்கை. இப்போ அந்த எண்ணிக்கையை ஓரமாக வச்சுருங்க. இதை தாண்டி சீனர்கள் வந்து ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அமெரிக்கன்ஸ் கிட்ட, நீங்கள் உங்களோட வாரட்டை கம்மி பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்கள் அளவுக்கு நாங்கள் வாரட்டை உருவாக்குவோம், நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா. சீனர்கள் வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த புளுட்டோனியமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர்ஸை கட்டி அதன் மூலமாக இந்த வாரடோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அதே விஷயத்தை நம்மளும் பண்ணுறோம் வெளியே தெரியாமல். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ரஷ்யன்ஸோட உதவியின் மூலமாக ஒரு ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை நம்ம இந்தியாவில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ரஷ்ய தொழில்நுட்பம், ரஷ்யன் கிட்ட மட்டும்தான் உலகத்தில் இருக்குது. இந்த ரியாக்டரின் மூலமாக இன்னும் அதிகப்படியாக ஃபாஸ்ட்டாக நம்மளோட வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமை தயாரிக்க முடியும். இப்போது நான் ஒன்றும் நியூக்ளியர் சயின்டிஸ்ட் கிடையாது, என்னால் டீட்டெயில்டாக அதுக்குள்ளே போக முடியல, மேலோட்டமாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் யாராவது நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பதிவிடுங்க, இதை பற்றின விஷயங்களை டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணுறேன். ஸோ என்னோடய கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்னமும் அதிகமாக நம்மளால் வெப்பன்ஸ் கிரேட் புளுட்டோனியமை தயாரிக்க முடியும். அதிலேருந்து வாரட்ஸோட எண்ணிக்கை நம்மளால் இன்னும் அதிகமாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் கூடிய சீக்கிரம்
கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிடும். இது கிரிட்டிக்கல் ஆனால் தான் நம்மளால் இதிலேருந்து ப்ரொடியூசர் எடுக்க முடியும், அதாவது புளுட்டோனியம் எடுக்க முடியும். ஸோ உள்நாட்டில் இப்போதைக்கு ஒரு ரியாக்டர் தாண்டி இன்னொரு ரியாக்டரை கட்டி அதன் மூலமாக நம்ம புளுட்டோனியமை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ சீனர்கள் பண்ணக்கூடிய அதே விஷயத்தை தான் நம்மளும் பண்ணுறோம். ஆனால் நம்ம வெளியே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் இந்த எம்ஐஆர்வி தொழில்நுட்பமும் அதை தான் டினோட் பண்ணுது. ஏன்னா வெறும் எம்ஐஆர்வியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 16 அக்னி ஏவுகணைகளில் உங்களோட மொத்த வாரடையும் கொண்டு போய் மாட்டிட முடியும் அப்படின்னா எம்ஐஆர்வியை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? 3 நியூக்ளியர் பாலிஸ்டிக் மிசைல் சம்மரினை நம்ம இப்போதைக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். இது போக இன்னொன்று வேறு வரப்போகுது. மொத்தம் வந்து 4 பாலிஸ்டிக் மிசைல் சம்மரின். ஒவ்வொன்றிலையும் நீங்கள் 4 ஐசிபிஎம்மை வச்சா கூட கிட்டத்தட்ட 16 ஐசிபிஎம் வந்துடும். அந்த 16 ஐசிபிஎம்லேயே நீங்கள் மொத்தம் 160 வாரடையும் கொண்டு வந்துட முடியும். அப்போ லேண்ட் பேஸ் ஐசிபிஎம்மில் எதை நிரப்புவீங்க? ஸோ முழுக்க இந்தியாவோட கண்ணோட்டம் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா, எம்ஏஆர்வி கேப்பபிள் வந்ததுக்கப்புறமா இந்த எம்ஏஆர்வி கேப்பபிளுக்கான ஐசிபிஎம்ஸை உருவாக்கணுன்றதையும் மைண்டில் வச்சு அந்த ப்ராசஸையும் அவங்க ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. பட் அஃபிஷியலான கவுண்ட் என்ன, உண்மையிலே இந்தியா கிட்ட எத்தனை வாரடு தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு தகவல் மட்டும் நமக்கு இப்போ வரைக்கும் கிடைக்க மாட்டேங்குது. யாருக்கு தெரியும்? பிரச்சனை வரப்போ எங்ககிட்ட 600 வாரடு இருக்குதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் பீரியட் ரியாக்டர் தொழில்நுட்பமாக இருக்கலாம், இல்லை பாபா அட்டாமிக் சென்டரில் ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கிற அந்த 2 நியூக்ளியர் ரியாக்டராக இருக்கலாம். இது போக இந்தியாவில் எத்தனை நியூக்ளியர் ரியாக்டர் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் புளுட்டோனியம் ப்ரொடக்ஷனுக்காண்டி நம்ம வச்சுருக்கோன்னு சொல்லி யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதெல்லாம் இராணுவ ரகசியங்கள். அதை பற்றி ஓவராக பேசணும் அப்படின்னா நம்மளை தூக்கிடுவாங்க. ஸோ அந்த ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம கன்க்ளூட் பண்ண வேண்டிய விஷயம் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐஆர்வி சொல்ல வந்ததுக்கப்புறமா இந்த வாரட்ஸோட எண்ணிக்கையை 2 மடங்கு ஆக்கிறதுக்கான வேலைகளை இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச தகவல். இந்த எக்ஸாக்ட் நம்பரை வந்து நமக்கு யாருமே கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் எங்கே சர்ச் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. கடைசியாக கன்க்ளூஷன் மேட்ருக்கு வருவோம். அமெரிக்கன்ஸோட கண்ணோட்டம் 2 விதமாக இருக்குன்னு சொல்லி நான் அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன் இல்லையா? ஒரு பக்கம் நமக்கு நல்லதாக சொன்னாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா இந்த ஏவுகணையை சோதித்து பார்க்குறது நல்ல விஷயம் கிடையாது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா இந்த ஏவுகணைகளை முதல்ல பயன்படுத்தணும். அதாவது ஃபஸ்ட் ஸ்ட்ரைக் பாலிசிக்கு இவங்களை தூண்டுற வகையாக இந்த ஏவுகணையோட தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட கண்ணோட்டம் இருக்குது. ஸோ பேசிக்காக அவங்க சொல்ல வர்றது என்னென்னா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஏவுகணை, இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்குலாம் பாகிஸ்தான் கிட்ட கேப்பபிலிட்டி கிடையாது. ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, முதலே உன்னை அடித்து காலி பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லி அடித்து காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அப்படி கிடையாது, இந்த ஏவுகணையோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து எங்களோட செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி மேலே மேலும் நம்பிக்கை சேர்க்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து எதிரிகள் நம்ம மேலே ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமாவும் நம்மளால் எதிரிகளை நோக்கி ஒரு பவர்ஃபுல்லான ஏவுகணையை அனுப்ப முடியும் அப்படின்றப்ப, அதுவும் குறிப்பாக அந்த ஏவுகணையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றப்ப, நம்ம ஏன் ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி தான் நமக்கு கிடைக்கும். அதை தாண்டி ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்குக்கு இந்த ஏவுகணைகளை நாங்கள் பயன்படுத்தணுன்ற நிலைமைக்கு இது எங்களை டெம்ப்ட் பண்ணாது அப்படின்றத இந்தியாவில் இருக்கக்கூடிய திங்க் டேங்க் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 2 விதமான கண்ணோட்டம் இருக்குது. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பக்காவான பேலன்ஸ் ஆஃப் பவர். ஒரு பக்கம் தெர்மோ நியூக்ளியர் ஆயுதங்கள், இன்னொரு பக்கம் எம்ஐஆர்வி கேப்பபிள் ஏவுகணைகள், அதுவும் 8000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே. அப்புறமா உள்நாட்டில் ஒரு ஃபாஸ்ட் பீடர் ரியாக்டர், அதுலேருந்து புளுட்டோனியம் ஆயுதங்களை நம்மளால் தயாரிக்க முடியுன்றப்ப வேறு லெவலில் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸஸ் அண்ட் கமாண்ட் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அண்ட் நான் கடைசியாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏஷியாவில் வந்து இந்த எம்ஐஆர்வி கேப்பபிள் 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, சீனா மற்றும் இந்தியா. நிறைய பேர் ரஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகிட்ட இருக்கே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக ரஷ்யா வந்து யுரேஷியன் கான்டினென்ட், யூரோப் அண்ட் ஏஷியா. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வெறும் ஏஷியா மட்டும்தான். ரஷ்யாவில் வந்து பாதி தான் ஏஷியாவில் இருக்குது, பாதி வந்து யூரோப்பியன் கான்டினென்ட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து யுரேஷியன்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் தட் இஸ் வாட் ஐ திங்க். தவறாக இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. பட் என்னோட கண்ணோட்டம் வந்து அதுதான். அதனால தான் நான் வந்து ரஷ்யாவை சேர்க்கல, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல தகவல் தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ நல்ல சமுதாயத்தையும் இருக்கும். நன்றி, வணக்கம்.